வணக்கம். உங்களை எனது யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இதில் 900க்கும் அதிகமான வீடியோக்கள் உள்ளன. உங்களுக்கு தேவையான வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். 20 நிமிட வீடியோக்கள் மாணவர்களுக்கானது மற்றும் 90 நிமிட வீடியோக்கள் வழக்கறிஞர்களுக்கானது. இவை தவிர நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் புத்தகங்கள் எழுதி வருகிறேன். ஆங்கில புத்தகம் சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் எனும் அலகாபாத் கம்பெனியால் வெளியிடப்படுகிறது மற்றும் தமிழ் புத்தகம் சென்னையில் உள்ள வில்லியம் வில்ஃப்ரெட் பப்ளிகேஷன் எனும் நிறுவனத்தால் வெளியிடப்படுகிறது. ஆங்கில புத்தகங்களை புத்தக கடையிலோ அல்லது ஆன்லைன் ஸ்டோரிலோ பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் புத்தகங்கள் கிடைக்கவில்லை என்றால் நேரடியாக பதிப்பகத்திடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பதிப்பக எண் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை நான் இருமொழியிலும் எழுதியுள்ளேன் என்றாலும் பிஎன்எஸ் சட்டம் இந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எனது பெயரில் வெளியாகியுள்ளது. அதேபோல 3 குற்றவியல் சட்டங்களையும் இரு வகையாக நான் எழுதியுள்ளேன். விரிவான புத்தகம் வழக்கறிஞர்களுக்காகவும் மாணவர்கள் கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு தேவையானவற்றை மட்டும் குறிப்பிட்டு ஒரு சிறிய புத்தகமாக எழுதினேன். மாணவர் பதிப்பு என சட்ட விளக்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. அந்த புத்தகங்களை மாணவர்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அருகிலுள்ள புத்தக கடையில் கிடைக்கும் என்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் அல்லது நேரடியாக பதிப்பகத்தை தொடர்பு கொண்டு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி இந்த வீடியோவில் நாம் பாரதிய சாட்சிய சட்டத்தை குறித்து காணலாம். நாம் பார்க்க போறது பாரதிய சாட்சிய சட்டம். பாரதிய சாட்சிய சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு முன்னால வச்சிருந்த இந்திய சாட்சிய சட்டத்துக்கு பதிலாக 1/7/2024 கொண்டு வந்த சட்டம். அது சில விஷயங்களை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் இருக்கு. அது தவிர மீது எல்லாம் முன்னால் இருந்த செக்ஷன்களை ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒன்றா பார்க்கலாம், என்ன மாற்றங்கள் என்னங்கிற பார்க்கலாம். பொதுவாக சட்டம்னு பார்த்தீங்கன்னா அது எதுக்காக சட்டங்கள் வருது? மற்றவனுடைய ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை முடிவு பண்ண, சில அரசுக்கு எதிரான குற்றங்களை செய்தவனை தண்டிக்க, இப்படி விஷயங்களுக்காக சட்டம் வச்சாங்க. உதாரணமாக சொன்னீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இப்போ பாரதிய நீதி சட்டம் எதுக்காக இருக்குது? தப்பு செய்தவனை தண்டிக்கிறதுக்காக இருக்கு. அதே சமயத்தில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 2 பேரும் ஒரு சில விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி அவங்க நடந்து போகணும் அப்படிங்கிறத கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்காக. சின்ன குழந்தைகள் கஷ்டப்படுத்தக்கூடாது, பாலியல் தொந்தரவு அல்லது வேலை பார்க்க இடத்துல தொந்தரவு, இப்படி பல விஷயங்களை நம்ம சட்டங்களை வச்சிருக்கோம். இந்த சட்டங்களை நம்ம 2 விதமான சட்டங்களாக பிரிக்கலாம். அது நிலைமுறை சட்டங்கள்னு சொல்லுதாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா சப்ஸ்டான்ஷியல் லா அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னா இவங்க தான் சில வழிகளை குற்றங்களை வரையறுக்காங்க அல்லது ஒப்பந்தம்னா என்னன்னு சொல்லுதாங்க. இப்படி உள்ள சட்டங்களை நம்ம இதெல்லாம் சொல்லணும். உதாரணம் செய்ய போனா ஒருவன் தப்பு பண்ணானா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியன் பீனல் கோடு, இப்போ பாரதிய நீதி சட்டம். அதுல தண்டிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. யார் தண்டிக்கணும், என்ன விஷயம் சொல்லலை. அப்ப அதே விஷயத்தை இந்த பக்கம் வரும்போது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இருக்கு, அல்லது இப்போ உள்ள பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டம் என்ன சொல்லுது? இந்த அளவு குற்றங்களை செய்தானா அவன் இந்த வகை நீதிமன்றத்துல அவனை வழக்குல விசாரிக்கணும், அவனை பெயில விடலாம், இந்த மாதிரியா விசாரிக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கணும், இல்லாட்ட செஷன்ஸ் விசாரிக்கணும். இப்படி எல்லா விஷயங்களையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களை என்ன குற்றம்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு சட்டம், அந்த குற்றம் செய்தவனை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம். கான்ட்ராக்ட் ஆக்ட் இருக்கு. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அவன் ஒருத்தன் செய்த மாதிரி செய்யல, இல்ல 2 பேரும் சொத்து சட்டம் வருது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கு. இப்படி உள்ள சட்டங்கள்னா நிலைமுறை சட்டங்கள். அதுல 2 பேருக்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் மோசமாயிட்டுன்னு அவங்க நீதிமன்றத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள எப்படி யாரு எந்த வகையில விசாரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை அங்க சொல்லுதாங்க. இது ப்ரொசீஜரல் லா. சிவில் நடைமுறை சட்டம் இருக்கு, அல்லது கிரிமினல் நடைமுறை சட்டம் இப்போ என்ன இருக்கு, அதுதான் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கு. இந்த 2ம் ப்ரொசீஜரை சொல்லும், சிவில் கோடு, கிரிமினல் கோடு. இது இல்லாம பொதுவா என்ன வச்சிருக்காங்க, சாட்சிய சட்டம்னு வச்சிருக்காங்க. எந்த வகையில சாட்சியங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் எந்த வகையில சாட்சியங்களை கொண்டு வருவது கட்டுப்படுத்தணும். உதாரணம் சொல்ல போனா பார்த்தோம் மட்டும்தான் நீதிமன்றத்துல சொல்லணும். அவன் பார்த்தான், அதை அவன் என்கிட்ட சொன்னான், நான் சொன்னேன் அப்படின்னு
செவி வழி சாட்சியங்களை சாட்சியம் சொல்லுவாங்க. அதாவது எந்த விஷயங்கள் இருக்கோ அது இல்லாமல் அது கூட ரெலவெண்ட் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் கொண்டு வரணும், மற்ற விஷயங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சில வரையறை பண்ணும். சில விஷயங்களை நீ இது இருக்குன்னு எடுத்துக்கோ, ப்ரிசம்ஷன் அப்படின்னு கொண்டு வரலாம். இந்த விஷயங்களை கொண்டு வரதான் சாட்சிய சட்டம் அப்படிங்கிற விஷயங்கள். இதை பார்த்தீங்கன்னா பொதுவான விதி என்னன்னு சொன்னால் இதான் முக்கியமாக இதில் உள்ளது. ரெலவெண்ட்டாக உள்ளதை கொண்டு வா, தேவையில்லாத கொண்டு வராத. ரெலவெண்ட் என்ன, எது ரெலவெண்ட்? இந்த செக்ஷன், இந்த சட்டத்தில் செக்ஷன் 4 50 வரைக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெலவெண்ட் கொண்டாடலாம். 4 50 வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் கொண்டு வர முடியும். செவிவெளி சாட்சியங்கள் அனுமதி. அவன் கொலை பண்ணா அதை அவன் பார்த்தாங்க அதை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்த்தவன் தான் அவன் சொல்லணும், கேட்டவன் தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் உள்ளதில் பெஸ்ட் எவிடன்ஸ் வரும், ஒரிஜினலே கொண்டு வரும். சும்மா நான் காப்பி வச்சுருக்கேன் அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. காப்பி கொண்டு வர்றதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் தான் கொண்டு வரும். அந்த ரெலவெண்ட் எப்படி இருக்கும்? ஒன்று ஃபேக்ட் இஷ்யூவாக இருக்கலாம், அதாவது அதுதான் பிரச்சனைக்குள்ள விஷயம். உதாரணத்துக்கு ஒருத்தர் கொலை பண்ணான், அதுதான் ஃபேக்ட் இஷ்யூ. அவன் என்கிட்ட கடை வாங்கினான், அதுதான் ஃபேக்ட் இஷ்யூ. இப்படி ஃபேக்ட் இஷ்யூவை கொண்டு வரணும் அல்லது ரெலவெண்ட்டுன்னு சொல்லணும். இந்த ரெலவெண்ட்டுன்னு சொல்லுறது செக்ஷன் 4 50 வரைக்கும் வரிசையாக சொல்லக்கூடிய ரெலவெண்ட் விஷயங்களை மட்டும்தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுவாங்க. இந்த சாட்சியங்களை நம்ம 2 வகையில் சொல்லுவாங்க. ஒன்று ஓரல், ஒன்று டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸு. 2 வகையான சாட்சியங்கள். ஓரல்ங்கிறது சாட்சியங்களில் ஏறி பேசுனா அது ஓரல். டாக்குமெண்ட்ரிங்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுங்க, இது எங்கள் அப்பா எழுதின பில்லு, இது நாங்கள் எழுதின கான்ட்ராக்டு, இப்படி கொண்டு வந்து கொடுக்குறது சாட்சியங்கள் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இனி எப்படி சாட்சியங்களை கொண்டு வரணுங்க விதிகளை இந்த சட்டம் சொல்லுது. யார் நிரூபிக்கணும், எந்த மாதிரி நிரூபிக்கணும், எப்படி விசாரிக்கணும், அதனுடைய நடவடிக்கைகள் எந்த வரிசையில் இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இது இந்த சட்டங்களில் இந்த விஷயங்கள் வரும். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ன்றது இருந்தது, அதை உருவாக்குனர் இவர் தான், ரொம்ப காலமாக இருந்தது. அது எப்போ இருந்து வருது பாருங்க, 1872 2024 வரைக்கும் அது இருக்கு. இதுலேயும் பெரிய மாற்றம் இல்லாமல் அதே சட்டத்தை தான் நம்ம உருவாக்கி எடுத்து பாரதிய சாட்சிய சட்டம் கொண்டு வந்திருக்கோம். இதில் எல்லாமே இருந்தால் கூட புதுசாக கொஞ்சம் கொண்டு வரோம். இது சிவிலுக்கும் பொருந்தும், கிரிமினலுக்கும் பொருந்தும், 2 சட்டங்களுக்கும் சாட்சிய சட்டம் பொருந்தும். இதுக்கு முன்னால எவிடன்ஸ் ஆக்ட்ல சில மாற்றங்கள், பெரிய மாற்றம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம். 2013 டெல்லியில் குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தில் வழங்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டத்தில் நிறைய மாற்றினாங்க. இந்தியன் 2000 ஐடி ஆக்ட் பிஎன்எஸ் குறைவான சட்டங்கள் அதில் வரும்போது அதெல்லாம் உள்ள ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் கூட டாக்குமெண்ட்டாக கொண்டு வராங்க. எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அதாவது டாக்குமெண்ட் அந்த டெஃபனிஷனை பார்க்கும்போது பார்க்கலாம். ஏதாவது சாஃப்ட்வேர் நீங்கள் கம்ப்யூட்டரில் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சா கூட அதை டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வரலாம். ஒரு கம்பெனி இருக்குது, கம்பெனிக்குடைய பிஸ்னஸே அதை தான் வச்சு இருக்கு, சில டேட்டா வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு ஜஸ்ட் டயல் கம்பெனி, சில கம்பெனி இருக்குது, இல்லை அமேசான் இருக்குது, அவங்க எல்லாம் கஸ்டமர் பேஸ் எல்லாம் எடுத்து வைக்காங்க. அதுகளை கூட நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற காரணத்தோடு கம்ப்யூட்டரில் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கூட டாக்குமெண்ட் வருது. அப்படி டாக்குமெண்ட் வரையில் அது பிரைமரி எவிடன்ஸ் ஆகும். முன்னால் அது செகண்டரி எவிடன்ஸுங்க மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. அல்லது பிரைமரி எவிடன்ஸாக இருந்ததுன்னா சார்ஜி குண்டில் போகணும், அந்த லேப்டாப்பு பிரைமரி எவிடன்ஸு, அந்த மாதிரியெல்லாம் நிறைய கண்டிஷன் இருந்தது. இது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அது இந்த டாக்குமெண்ட்டுங்க டெஃபனிஷனை பார்க்கலாம். இது வாய்மொழி எழுத்துப்பூர்வமாக அட்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதை செகண்டரி எவிடன்ஸ்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஆவணங்களை ஆய்வு செய்த சாட்சியர் கொடுத்தாரு, அவர் சாட்சியம் கொடுத்தாரு, அதை செகண்டரி எவிடன்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. பிறகு இது ரொம்ப முக்கியமானது, சாட்சியங்களை நீங்கள் மின்னணு முறையில் கொடுக்கலாம். அதாவது ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான்,
அவனை ஒவ்வொரு தடவை என்ன செய்றாங்க, கூட்டிட்டு வராங்க, கூட்டிட்டு போறாங்க, ஒவ்வொரு வாயிலாகவும் வராங்க, ரிமாண்ட் பண்ணும்போது வராங்க. அந்த மாதிரி ஆளுகளை வீடியோ கான்ஃபரன்சிங் வழியா சார்ஜ் எடுக்கலாம் அப்படிங்கிற வரையில பிஎன்எஸ்எஸ்ல சொல்லலாம். இதையும் அப்படிதான் சாட்சியங்களை எலக்ட்ரானிக் மீன்ஸ் அது வழியா நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக மின்னணு இலக்க முறை, அதாவது முன்னால் எலக்ட்ரானிக் இருந்தது, எலக்ட்ரானிக் டிஜிட்டல் எல்லாம் கூட நீங்க எடுத்துக்கிடலாம். அதுக்குள்ள உள்ள விஷயத்தை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு இன்வாய்ஸ் இருக்குன்னு வைங்க, ஒரு விலைப்பட்டியல், அதை நீங்கள் கேமராவில் ஃபோட்டோ எடுக்கீங்க, ஃபோட்டோ எடுத்து உங்கள் கேமராவுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. அது நீங்கள் ஒரு சாதாரண கண்ணால் காணக்கூடிய ஒரு பொருளை என்னதான் மாற்றிட்டோம், நம்ம எலக்ட்ரானிக் எவிடன்ஸாக அதை மாற்றிட்டோம். அப்படி உள்ள விஷயங்களை கூட இந்த சட்டத்துக்கு உள்ள கொண்டு வராங்க. அப்புறம் பலர் கூட்டு விசாரணை இருக்கையில் ஒன்றுக்கு மேலே இருக்கையில் ஒரு ஆள் இல்லைன்னா கூட மற்றபடி நடத்தலாம் அப்படின்னு பிஎன்எஸ்எஸ்ல புதுசாக ஒரு சேஞ்ச் வந்துருக்கு. அதுக்காக அதை கூட்டு விசாரணைங்கிறத பற்றி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த சட்டத்தில் இதை சொல்லுதாங்க. இதுதான் முக்கியமான வேறுபாடுகள்.